வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வில்லியம் பட்லர் ஏட்ஸ் எழுதின செயிலிங் டு பைசாண்டியம் இந்த போமோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போம் பப்ளிஷ் ஆனது 1928. இது ரொம்ப ஒரு ஃபிலாசபிக்கலான போம். இதோட தீம்ஸ் என்னென்னா இறப்பு, வயோதிகம், அதே சமயத்தில் இந்த இறப்பையும் வயோதிகம் தாண்டி நம்ம எப்படி வாழறதுன்ற ஒரு ஆவல். இதை தான் அவர் இந்த போயமில் எழுதியிருக்காரு. இதை 4 ஸ்டான்ஸாவாக எழுதியிருக்காரு. ஒரு ஸ்டான்ஸால் 4 லைன்ஸ் இருக்குது. இதில் முதல்ல எடுத்தோன்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரீட்டர் ஸ்கேல சொல்கிறாரு, இந்த உலகம் வயதானவங்களுக்கான உலகம் இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க. அவங்களுடைய இளம் காதலர்களோட, அதாவது அவங்களுடைய லவர்ஸோடு சேர்ந்து ஒரு மரத்துக்கு கீழே அழகாக பாடும் பறவைகள்லாம் இருக்கிற மரத்துக்கு கீழே தன்னை மறந்து இருக்காங்க. அது பக்கத்தில் தண்ணியெல்லாம் ஓடி இருக்கும், தண்ணியில் மீனெல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஒன்று, எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, மீனாக இருந்தாலும் சரி, பறவையாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பிறக்கிற எல்லாருக்கும் இறப்புன்றது உறுதி. அதே சமயத்தில் இந்த நாட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம இறப்பையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் மூலமாக நம்ம வாழலாம். ஆனால் அது யாரோட கவனத்துக்கும் போவே இல்லை. அதனால் நம்ம வாழும் போது நம்ம என்ன செய்யணுன்னா, நம்ம இருந்ததை பதிவு செய்கிற மாதிரி இறப்பே இல்லாத கலைகளை படைக்கணும் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் ஒரு வயசான ஆள் என்னென்னா, ஒரு பழைய இந்த ஸ்கேக்ரோ இருக்கும் இல்லையா, அந்த காக்கெல்லாம் விரட்டுறதுக்காக வயல்லலாம் வைப்பாங்களே, அந்த மாதிரியான ஒரு ஸ்கின்னி ராட்டி ஓல்ட் ஸ்கேக்ரோ தான். ஆனால் அவன் அவனுடைய மனசை நல்ல உயிரோட்டமாக, நல்ல ஒரு சக்தியாக, எப்பொழுதுமே விழாமல் சிரித்து பாடிக்கிட்டே இருந்து அவன் உடம்பு தளராமல் இருந்தானா அவன் ஒத்துக்கப்படுவான். அந்த வயோதிகம் அவனை தாக்காமல் இருக்கணும். ஆனால் இது எப்படி செய்யறதுன்றதை யாருமே சொல்லித்தரதில்லை. ஏன்னா நம்ம உடம்புக்கு வயசாகிட்டே இருக்குது. அந்த வயசு ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுன்றது யாருக்குமே தெரியல. இப்போ எல்லாருக்குமே என்ன ஆகுதுன்னா, அவங்கவுங்க வழியில் அதை முயற்சி செய்கிறாங்க. நம்மளுடைய ஆத்மா உயிரோடையே இருக்கணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தான் யோசிக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த ஸ்பீக்கர் சொல்கிறாரு, இதுக்காக தான் நான் இந்த ஹோலி சிட்டி ஆஃப் பைசாண்டியமுக்கு நான் போய்கிட்டுருக்கேன் அப்படின்றாரு. ஏன்னா அந்த இடத்துல எப்போ இறந்து போன அறிவாளிகள், ஞானிகள், செயின்ஸு எல்லாருமே அங்கே இருக்காங்க. அவங்க கடவுள் கிட்டே இருக்காங்க. அந்த பைசாண்டியம்ன்றது அவ்வளோ அருமையான ஒரு ஏன்ஷியன்ட் ஹோலி சிட்டி. அங்கே இருக்கிற சர்ச்சஸ் எல்லாம் கூட அப்படியே தங்க மாதிரி மின்னும். அங்கே தான் அவங்களாம் இருக்காங்க. அதில் நான் அவங்கக்கிட்ட போய் கேட்க போகிறேன், நீங்கள் இருக்கிற அந்த நெருப்புலேருந்து அப்படியே சுழன்று வெளியில் வாங்க, எனக்கு நீங்கள் சொல்லித்தரணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் என் உடம்பு அழிய போகுது, அதை நீங்கள் எரிச்சிடுங்க, எல்லாமே போயிடட்டும். ஏன்னா இந்த உடம்பு விடக்கூடிய உடம்பு தான். ஆனால் எனக்கு இறப்புக்கு அப்புறமும் நான் வாழணும். என்னுடைய படைப்புகளுக்கு அழிவே இருக்கக்கூடாது. என்னுடைய உலகத்தில் நான் வாழ்ந்த வாழ்க்கையை நான் பதிவு செய்யணும். என் மனசில் இருக்கிறதெல்லாம் நான் பதிவு செய்யணும். அந்த பதிவு செய்கிற கலை காலங்காலத்துக்கும் இருக்கணும். அதனால் என்னோடய உடம்பு என்னை விட்டு போனாலும் எனக்கு திரும்பி இந்த உடல் வேண்டாம். இன்னொரு பிறவி இருந்தால் எனக்கு இந்த மாதிரி உடம்போடு பிறக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக நான் ஒரு கோல்டன் ஆர்ட்டாக, இந்த க்ரீஸில் ஏன்ஷியன்ட் எம்ப்ரஸோட பெட்ரூம் கிட்ட இருக்கிற அந்த கோல்டன் ஆர்ட்டாக நான் பிறந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நான் காலத்துக்கும் நினச்சிருப்பேன். இல்லைன்னா அந்த கோல்டன் ட்ரீயில் இருக்கிற கோல்டன் பேர்டாக இருக்கணும். அங்கே இருக்கிற முனிவர்கள்லாம் அங்கே நிறைய பேர் இருக்கணும். அவங்க ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுருப்பாங்க இல்லையா, இந்த உலகத்தோட அறிவெல்லாம் அவங்க சொல்லி கொடுக்கும்போது அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அப்போது எனக்கு கடந்த காலமும் தெரியும், இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியும், எதிர்காலமும் தெரியும். அந்த மாதிரி வாழ்க்கை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. வாங்க படித்து பார்க்கலாம். தட் இஸ் நோ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மென். இந்த இடம் அதாவது அந்த ஒரு நாட்டை விட்டு நான் வெளியில் வந்திருக்கேன். ஏன் வந்திருக்கேன்றதான் சொல்கிறாரு. அந்த இடம் வயதானவர்களுக்கான இடம் இல்லை. The young in one another's arms, birds in the trees, those dying generations. ஏன்னா அங்கே இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் அவர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் இணைஞ்சி, அதாவது காதலர்களோட இணைஞ்சி பறவைகள் இருக்கக்கூடிய மரங்களில், அதாவது மறந்துடுறாங்க. அந்த பறவைகளும் இறக்க போகிறது தான். ஆனால் அந்த மரமும் அதுக்கும் ஒரு இறப்பு இருக்குது. அந்த இடத்துல அவங்க இணைஞ்சிருக்காங்க. At their song, the salmon falls, the mackerel crowded seas, fish flesh of fowl,
கமெண்ட் ஆல் சம்மர் லாங் வாட் எவர் இஸ் பிகான் born and dies. அது மனுஷனாக இருந்தாலும் சரி, மீனாக இருந்தாலும் சரி, பறவையாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாமே வந்து இறக்க தான் போகுது. Caught in that sensual music all neglect monuments of unaging intellect. ஆனால் வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தில் எல்லாருமே ஒன்று மறந்துடுறாங்க. என்ன மறந்துடுறாங்கன்னா, வயதே ஆக முடியாத அறிவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, கலை வடிவங்கள் இருக்கு இல்லையா, மான்யூமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றிலாம் யாருமே தெரிஞ்சுக்க விரும்பல, அதுக்கு மரியாதை கொடுக்குறதும் இல்லை அப்படின்றாரு. An aged man is but a paltry thing, a tattered coat upon a stick, unless soul clap its hand and sing. அதாவது வயசானவங்களாம் எப்படின்னா, ஒரு குச்சி மேலே இருக்கிற ஒரு கிழிஞ்சி போன மக்கி போன கோட் மாதிரி தான். அவங்களுக்கு எப்போ கொஞ்சமாவது மதிப்பு இருக்கும்னா அவங்களும் கையை தட்டி நல்லா பாடிக்கிட்டு அண்ட் லவுடர் சிங் ஃபார் எவ்ரி டேட்டர் இன் இட்ஸ் மார்டல் ட்ரெஸ். இந்த உடம்பு வந்து கொஞ்ச நாள் தான், அந்த உடம்பு வந்து போகிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த உடம்பை வந்து நல்லா துருன்னு சுறுசுறுப்பாக வச்சுக்கிற வரைக்கும் தான் அந்த உடலுக்கு மரியாதை, அந்த நபருக்கும் மரியாதை. Nor is they singing school but studying monuments of its own magnificence. ஏன்னா இங்கே இந்த இடத்துல எதுவுமே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு மானுமெண்ட்டை பற்றி படிக்கிறதுக்கூடிய ஒரு அறிவை மக்களுக்கு தரல. And therefore I have sailed the seas and come to the holy city of Byzantium. அதனால் வயதானவங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துல இருந்து பிரோஜனம் இல்லைன்னு தான் நான் இந்த ஹோலி சிட்டி ஆஃப் பைசாண்டியமுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. O sages standing in God's holy fire, as in the gold mosaic of a wall, come from the holy fire, perni in a gyre, and be the singing masters of my soul. இங்கே வந்துட்டு அவர் சொல்கிறாரு, ஓ முனிவர்களே, அந்த கடவுளுக்காக ஏற்றப்பட்ட அந்த நெருப்பில், அந்த புனிதமான நெருப்பில் வந்து நீங்களாம் நின்றுருக்கீங்க, அங்கேருந்து வந்து சுழன்றீங்க, வந்து என்னுடைய ஆத்மாவுக்கு நான் தேடுற கேள்விக்கான பதிலை சொல்லுங்கள். Consume my heart away, sick with desire, and fasten to a dying animal. It knows not what it is, and gather me into the artifice of eternity. வந்து என்னுடைய இதயத்தை எடுத்துங்க. ஏன்னா வந்து இந்த உடல் வந்து இறந்துட்டுருக்கு, அது எனக்கு வந்து என்னை விட்டு போயிடும்னு தெரியும். ஆனால் எனக்கு வந்து இட்டர்னிட்டி, எப்பொழுதுமே வாழக்கூடிய அளவுக்கு சில படைப்பாற்றல்கள் நான் படைக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் எனக்கு துணையாக இருங்க அப்படின்னு கேட்குறாரு. Once out of nature, I shall never take my bodily form from any natural thing. ஒரு தடவை இந்த உலகத்தை விட்டு, இந்த உடம்பை விட்டு நான் போயிட்டேன்னா திரும்பி இந்த உடலுக்குள்ளே நான் வரவே மாட்டேன். But such a form as Grecian goldsmith make of hammered gold and gold enameling to keep a drowsy emperor awake. திருப்பி எனக்கு ஒரு பிறவின்னு இருந்தால் நான் ஒரு ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு தங்கத்தாலான ஏதோ ஒரு பொருளாக இருந்துட்டு போவேன். ஏன்னா வந்து அதுக்கு அழிவே இல்லை, அது காலகாலத்துக்கும் இருக்கும். Or set upon a golden boat to sing to lords and ladies of Byzantium of what is past or passing or to come. இல்லைன்னா ஒரு தங்க மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தங்க பறவையாக இருந்து அங்கே பைசாண்டியமில் இருக்கக்கூடிய லார்ட்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு கடந்த காலத்தை பற்றி, நிகழ்காலத்தை பற்றி, எதிர்காலத்தை பற்றி நான் பாடிக்கிட்டே இருப்பேன். அதாவது நான் அழிவே இல்லாமல் நிலச்சிருக்கிற மாதிரி ஒரு கலையை நான் படைப்பேன் அப்படின்னு சொல்லி, கலைக்கு அழிவே இல்லை, நம்ம படைக்கக்கூடிய எந்த ஒரு படைப்பும் காலத்தையும் வென்றி அழியாமல் இருக்கும் அப்படின்றது தான் இந்த கவிதையில் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.